ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கான வீடியோ. 10th சயின்ஸ்க்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் இன்னும் நமக்கு 40 டேஸ் தான் இருக்குது. அந்த 40 டேஸில் எப்படி படித்து நம்ம சயின்ஸில் சென்டம் எடுக்கலாம் அதை பற்றி அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னு சொல்ல போகிறோம். என்ன ப்ரோ 40 டேஸ்க்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்கிறீங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஃபஸ்ட் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தரோ பண்ணிடுங்க. ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு மற்ற கொஷினுக்கு போங்க. இதை மட்டும் படிங்க, நான் உங்களை சொல்ல மாட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொஷின். செகண்ட் ப்ரையாரிட்டின்னா உங்கள் புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷினும் படிங்க. தேர்ட் ப்ரையாரிட்டி உங்கள் புக்கிங். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கான டவுட்ஸ் என்ன, நீங்கள் நான் சொல்கிற கொஷின் படித்தா உங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாமா, அண்ட் இதை படித்தா சென்டம் வாங்கிடலாமா, இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா ஃபுல் மார்க் வாங்கிடலாமா, ப்ராப்ளம்ஸ், கம்பல்சரி கொஷின், ஆர்ட்ஸு, ஓகேவா, டு யூ நோ, இதிலேருந்து கம்பல்சரி கேட்டால் என்ன பண்ணுறது, ஓகேவா, இதெல்லாம் படிக்காமல் சென்டம் எடுத்துடலாமா, இதெல்லாம் டவுட்ஸுக்கான பக்காவான ஆன்சர் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ 2 மார்க் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் என்ன படிக்கணும், உங்கள் புக்கில் இருக்கிற சூஸ், ஃபில்லின், மேட்ச், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அசரேஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின் உங்களுக்கு. ஏன்னா 2 மார்க்கை பொறுத்த அளவுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம், மேட்ச் தி ஃபாலோவிங்கும் 2 மார்க்கில் கேட்கலாம், 4 மார்க்கில் கேட்கலாம். ஸோ தயவுசெய்து இந்த 1 வேர்ட் பேஸ்டு கொஷின் எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் 2 மார்க் பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற 2 மார்க் எல்லாமே தான் படிக்கணும். இனர்ஷியாவாக இருக்கட்டும், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸாக இருக்கட்டும், மூமெண்ட் ஆஃப் கப்பல், பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட், நியூட்டன் செகண்ட் லா. இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ் பேஸ்டு கொஷின்ஸ் ஒன்று கேட்பாங்கம்மா. அதனால் எல்லா லாஸும் படித்தாலும் ஓகே, இல்லை இருக்கிற லாஸ் படித்தாலும் ஓகே தான். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்னெல்ஸ் லா, ரே டயக்ராம். உங்களுக்கு இதில் வந்து நான் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ரே டயக்ராம் கொடுத்துருக்கேன் கரெக்டாக. அது மாதிரி கான்கேவ் லென்ஸுக்கும் ரே டயக்ராம் கேட்கலாம். அண்ட் ஸ்டேட் ரேலிங்ஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங், காஸ் ஆஃப் மயோப்பியாவோட காசஸ், ஹைப்பர்மெட்ரோப்பியாவோட காசஸும் படிச்சுக்கோங்க, புக்கிங்கில் கேட்கலாம். அண்ட் ஒய் ஸ்கை ஏன் ப்ளூ கலரில் இருக்குது, டிராஃபிக் சிக்னல் ஏன் ரெட் கலரில் இருக்குது, இந்த மாதிரியும் கேட்கலாம். இதெல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின். அப்புறம் 1 கேலரினா என்ன, பாய்ஸ் லா ஆஃப் மோஷன். இந்த லா ஆஃப் மோஷனை வந்து நமக்கு ஸ்டேட் சார்லஸ் லான்னு கேட்கலாம். அவகாடோலா புக்கிங்கில் இருக்க, அந்த அவகாடோலா படிச்சுக்கோங்க. அப்புறம் யூனிட் ஆஃப் கரண்ட், அப்புறம் ஃபியூஸ் வயரு, ஒர்க்கிங் ஆஃப் ஈட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் பொட்டன்ஷியல் டிஸ்டன்ஸும், ரோல் ஆஃப் எர்த் வயரோட என்ன ரோல் யூஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஊம்ஸ் லா ரொம்ப முக்கியம். டொமஸ்டிக் அப்ளிகேஷன், கனெக்ஷன் ஏன் எதுக்கு அது கேட்குறாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இட்ஸ் பர்சன்டேஜ் அபடன்ஸு, அட்டாமிசிட்டி, அப்புறம் ஹெட்ரோடயாட்டாமிக்கு 2 எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாமே முக்கியம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் லைனாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பயாலஜி, ஸோ பயாலஜியில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா பயாலஜியில் தான் அதிகமான லெசனு, ஓகேவா. ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே தரோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. அடுத்து 4 மார்க்ஸ் இல்லை 5 கொஷின் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் 4 மார்க்ஸ். ஸோ இதை படிச்சுக்கோங்க பயாலஜி. அண்ட் 5 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் உங்களுக்கு 7 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்க, 5 மார்க் 2 மார்க்லேயே கேட்பாங்க. ஓகேவா. இப்போ நமக்கு மிட்டமில் நிறையா கொஷின் பேப்பர் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ்லேருந்து 5 மார்க் கேட்டிருக்காங்க, 7 மார்க் கேட்டிருக்காங்க. ஆர்ட்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க்கும் 2 மார்க் தியரியிலேருந்து ஒரு 2 மார்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸுக்கும் ப்ராப்ளம்ஸ்க்கு இது ரெண்டுத்துக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி, இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்ட்ஸு ப்ராப்ளம்ஸ் லைனாக போட்டுருவேன். ஸோ 7 மார்க்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப முக்கியம், மறக்காமல் படிச்சுக்கோங்க, ஓகேவா. அண்ட் இந்த நியூரான் கொஷின் இருக்கா, இந்த நியூரான் கொஷின் ரொம்ப முக்கியம், நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் டயக்ராம் பேஸ்டு கொஷின் பயாலஜியில் ரொம்ப முக்கியம் தான். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட், மைட்ரோகாண்ட்ரியா, இதை வந்து எப்படி கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். இந்த மிட்டமில் சென்னை டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின் கேட்டாங்க, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். என்ன பண்ணதில் இருக்க ஸ்டோமா, இந்த டயக்ராம் மறந்துட்டு ஸ்ட்ரோமா, தைலகாய்டு இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும், ஓகேவா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்ரோகாண்ட்ரியாவாக இருக்கட்டும், ஆக்சிசோமோட ஸ்ட்ரக்சர், ஆர்ட்டோட ஸ்ட்ரக்சர், நியூரானோட ஸ்ட்ரக்சர், டைப்ஸ் ஆஃப் நியூரானோட ஸ்ட்ரக்சர், இம்ப்ளசிவ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஹியூமன் பிரெயினோட ஸ்ட்ரக்சர், ஸ்பைன், அடுத்து இந்த தைராய்டு கிளாண்டோட ஸ்ட்ரக்சர், பேராதைராய்டு கிளாண்டோட ஸ்ட்ரக்சர். இந்த கொஷின் கேட்டதில்ல, நான் பேன்க்ரீஸோட ஸ்ட்ரக்சர் கேட்டதில்ல, படிச்சுக்கோங்க. ஆண்ட்ரல் கிளாண்ட் ரொம்ப முக்கியம். அப்புறமாதிரி போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர், ஆன்தரோட ஸ்ட்ரக்சர், ஓவியம் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹியூமன் டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர், ஹியூமன் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஓமோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஓகேவா, இது எல்லாத்தையும் பக்காவாக படிச்சுக்கிட்டீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இது நான் நெக்ஸ்ட்டு சோஷியல் போடலான்னு இருக்கேன். சோஷியல் இல்லைனா மேக்ஸ் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இல்லை என்ன வேணும்னு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் சொல்கிற கொஷின் மட்டும் படித்தா போதுமா? நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இம்பார்ட்டன்ட். கரெக்டாக இந்த இம்பார்ட்டன்ட்டை ஃபஸ்ட்டு படிங்க. படிச்சுட்டு புக்கை படிங்க. ஓகேவா? அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர்ட்ஸ் பார்க்காம சென்டம் எடுக்க முடியுமான்னு கேட்டால் சான்ஸே இல்லை. சரியா? உங்கள் கொஷினுக்கு ஆன்சர் கிடச்சிட்டா? அண்ட் அனதர் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சரி, பாய். ஓகேவா? மறக்காமல் இதில் இருக்கிற எல்லா கொஷினுமே படிச்சிருங்க. ஓகேவா? இன்னும் 2 நாளில் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மற்ற சப்ஜெக்ட் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இது எல்லாத்துக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுறேன். அண்ட் சயின்ஸுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆர்ட்ஸ் கொஷின் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.